அடுத்த ஆடியோ லீக் தாவேக்கா அமைச்சரவையில் ஒரு பரபரப்பு உருவாக்கியிருக்கு. வழக்கமாக தாவேக்காவில் நிறைய பேர் வந்து நிறைய ஆடியோ லீக்கில் மாட்டியிருக்கிறாங்க. திரும்ப 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 என்னையவா அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் ஜெகதீஸ்வரி வந்து ஒரு ஒரு ஆடியோ கிளிப்பில் மாட்டியிருக்காங்க. முதல்ல வீடியோவில் மாட்டினாங்க, இப்போ ஆடியோவில் மாட்டாங்க. முதல்ல வீடியோவில் அப்படின்லாம் பண்ண கலெக்டரை கூப்பிட்டு வச்சு மேடைன்னு கூட பார்க்கலையே அப்படின்ற மாதிரி பின்னாடி பேனர் இருந்துச்சு. அதில் வந்து அமைச்சர் ஜெகதீஸ்வரியினுடைய பேர் கீழையும் இவங்க கீர்த்தனா அவங்க பேர் மேலே இருந்து அப்படிலாம் மிரட்டி வீடியோ வெளியாகி பச்சை. மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் யார்? நான். ஆனால் இங்கே எங்கே போட்டிருக்கேன் என் பேரை? கீழே போட்டிருக்கீங்க. கீர்த்தனா பேரை முதல்ல போட்டு என் பேரை கீழே போடுறியா நீ? நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினது பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி போட்டாங்க. அது ஒரு டிஸ்கஷனாக மாறிச்சு. இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஆடியோ லீக், திரு ஜெகதீஸ்வரி வந்து ஒரு ஒன்றிய பொறுப்பாளர்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. அவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா ராஜகுரு. இந்த ராஜகுருட்ட பேசியிருக்காங்க. ராஜகுரு இப்போ வந்து அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் ஏற்பட்டு அவர் கட்சியிலிருந்து இந்த அம்மாவால் நீக்கப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. அது என்னென்னு தெளிவாக நமக்கு தெரியணும். ராஜகுரு கிட்ட இவங்க வந்து ஃபோனில் பேசுகிறாங்க. யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, லக்ஷ்மணன் அப்படிங்கக்கூடிய இன்னொரு ஒன்றிய பொறுப்பாளர். அவர் அந்த ராஜபாளையம் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, சாத்தூர் ஒன்றிய செயலர். ஆமாம், அவர் சாத்தூர் ஒன்றிய செயலாளர். அவர் வந்து ராஜபாளையத்துக்குள்ளே வந்து சில சேட்டைகளை பண்ணிட்டார் அப்படிங்கிறதான் அது இருக்கக்கூடிய. ஜெகதீஸ்வரி வந்து ராஜபாளையம் எம்எல்ஏ. ஆமாம், அவங்க ராஜபாளையத்துக்கு அவங்க தான் பொறுப்பு அமைச்சரும் கூட. ஆமாம், விருதுநகருக்கே அவங்க தான் பொறுப்பு அமைச்சர். ராஜபாளையத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில் நான் தான் கிங்கு ராணி அப்படின்னு இருக்காங்க. சாத்தூரில் இருந்து வந்து சாத்தூர் ஒன்றிய செயலாளர் லட்சுமணன், அவர் வந்து ராஜபாளையத்தினுடைய யூனியன் ஆஃபீஸு, அதுக்குள்ளே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் லட்டு கொடுத்தார். லட்டா புது ஐட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வழக்கமாக ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தார் அப்படின்னு தான் வந்து விகடன்லாம் போடுவாங்க. இது என்ன லட்டு, எதையோ மறைக்கிறக்கா? இல்லை, லட்டுன்னும் போது நமக்கு டவுட் வருது. ஒருவேளை விஜய் பிறந்த நாள் வந்தது, பிறந்த நாளுக்காக ஸ்வீட் கொடுத்துருப்பாரோ, லட்டு கொடுத்துருப்பாரோ? லட்டு கொடுத்ததுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகணும்? ஏன்னா அந்த அம்மா வந்து அந்த லட்சுமணனை வந்து நான் வந்து ஜட்டியோட அடிச்சு கொன்றுவேன் அப்படிங்கிறது, இன்னும் எடுத்து விட்டுருவேன் அப்படின்னு. லட்டு கொடுத்த கடா ஒருத்தனை போட்டு கொலை பண்ணீங்க, என்னடா உலகம், ரொம்ப ரொம்ப உக்கிரமா இருக்கீங்கடா தாவேக்கா, ரொம்ப உக்கிரமா இருக்கீங்க. லட்டு கொடுத்தது ஒரு பாவமா, அதுக்கு போய் எதுக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அப்போதான் அந்த லட்டு வந்து அவங்க நேரடியாக பேசுகிறாங்களா அல்லது மறைமுகமாக பேசுகிறாங்களான்னு நமக்கு. இல்லை, லட்டை தொடர்ந்து என்ன பேசுனாங்கிறது முக்கியம். வேக்கு லட்டை தொடர்ந்து டெண்டர்களை பற்றியெல்லாம் பேசினாங்க. ஸோ அப்போ வந்து வெறும் லட்டாக பார்க்கக்கூடாது. லட்டுக்கு இப்படி ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்னாவே விகடனில் இப்போ எழுதுவாங்க. கழுகாரில் எழுதும்போது இந்த அமைச்சர் வந்து அவருக்கு வந்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருக்கிறாரு, சூட்கேஸ், இந்த அதிகாரிக்கு நிறைய ஸ்வீட் பாக்ஸ் போயிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா, பணம் கட்டுக்கட்டாக போயிருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்வீட் பாக்ஸுங்கிறத இங்கே வேறு இதில் சொல்லுவாங்க. அப்போ இந்த லட்டையும் நம்ம அந்த மாதிரி பார்க்க வேண்டியிருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா லட்டு கொடுத்ததுக்காக ஒருத்தர் ஜட்டியோட கூட்டு வச்சு கொண்டு எடுத்து போடுற அளவுக்கு லட்டுல என்ன இருக்கு? அவ்வளோ பெரிய குற்றமெல்லாம் ஒன்றும் இல்லையா? விஜய் பிறந்த நாளுக்கு லட்டு கொடுத்தேன்னு சொல்கிறாரு, நல்ல விஷயம் தானே. அப்போ விஜய் பிறந்த நாளுக்கு லட்டு கொடுத்தா ஜட்டியை கட்டி அடிப்போம் அப்படிங்கிறது என்ன ஒரு மேனர்ஸ்ன்னு தெரில. சாத்தூர்ல இருந்து இங்கே ராஜபாளையம் யூனியனுக்குள்ளே வந்து லட்டு கொடுக்குறதுக்கு அவன் யார்? லட்டுங்கிறதுக்கு நம்ம என்ன மீனிங் ஒன்றா எடுத்துக்கலாம். பத்திரிகை போடுறாங்க எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படிங்கிற மாதிரி, இது ஒரு எல்லை தாண்டிய பயங்கரவாதமாக பார்க்கப்படுது லட்டு கொடுக்கறது. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபோன் காலில் அந்த ராஜகுரு அப்படிங்கிற ஒரு பேசுகிறார் இல்லையா, அவர் மேலேயே வந்து பல குற்றச்சாட்டுகள்லாம் ஏற்பட்டு டெண்டர் சிக்கல்கள்லாம் வந்து அவரையே வந்து கட்சியிலிருந்து தூக்கி விட்டாங்க. அந்த ராஜகுரு இப்போ கோவப்பட்டு இதுக்கு முன்னாடி பேசின பழைய ஆடியோ வந்து வெளியே லீக் பண்ணி விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லப்படுது. அது ஒரு நரேஷனாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் ராஜகுருவுக்கும் லக்ஷ்மணனுக்கு இடையில வந்து பேச்சுவார்த்தை இல்லை, அவங்க நடுவில் யாருன்னு தெரிஞ்சுக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அமைச்சர் ஜெகதீஸ்வரி அதில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, திரும்ப திரும்ப அப்படி பண்ணிகிட்டே இருக்கான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. அப்போ திரும்ப திரும்ப லக்ஷ்மணன் அப்படிங்கிற ஒருத்தர் ராஜேஸ்வரிக்கு அவங்களுக்கு இடையில ஒரு மோதல் போயிட்டு இருக்கு. சாத்தூர்காரன் எவனாவது ராஜபாளையத்துக்குள்ள கால் வச்சிங்க உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம், இல்லாமல் பண்ணிடுவோன்ட்டு மிரட்டுறாங்க. ஆமாம், சாத்தூர்காரங்க மேலே அப்படி என்ன அந்த அம்மாவுக்கு கோபம் தெரியல. அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆடியோவாக லீக் ஆகிருக்கு. இதில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஆடியோவில் சர்ச்சைக்குரியதாக சிக்கியிருப்பவர் ஜெகதீஸ்வரி. ஆமாம், ஆனால்
கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பவர் வந்து ராஜகுரு. அதாவது இவங்க ஒரு அமைச்சர் ஒருத்தரை வந்து கொலை பண்ணுவேன் அடிப்பேன் அப்படின்னு பேசினதை ரெக்கார்ட் பண்ணி வெளிவிட்ட ராஜகுரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஜட்டியோட ஒருத்தனை கொண்டு போய் அடித்து கொண்டே விடுவேன், கடத்தி கொண்டு போய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அமைச்சர் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரில. இது மாதிரி எத்தனை பேர் அடிச்சிருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது. அப்போ ரொம்ப கவனமாக இதை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது. இப்போ இதில் நம்ம இது வேறு சில விஷயங்களோட பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய தன் சொந்த கட்சிக்காரர், அதுவும் வந்து ஒன்றியத்தில் பொறுப்பில் இருக்கிறவரை பொருட்படுத்தாமல் வந்து கட்சியை விட்டு தூக்குறாங்க இல்லையா? இது வந்து ஃபஸ்ட்டு டைம் கிடையாது. தொடர்ச்சியாக நிறையா சிக்கல்கள். ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ ஒருத்தர் வந்து வசமாக சிக்கினார். அவர் பிற்பாடு வந்து அவரை வந்து திமுக வந்து பேரம் பேசி 50 கோடி கொடுத்து கட்சிக்கு கூட்டு போகிறதுக்கு பிளான் போட்டுச்சுன்னெல்லாம் அவர் பேசினார். நம்ம அது குறித்து வீடியோலாம் கூட போட்டோம். அது வந்து ரொம்ப நம்ம பேசுனதில் ரொம்ப நகைச்சுவையான வீடியோ நினைக்கிறது. இவங்களும் அது மாதிரி வந்தாலும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்கிட்டயும் பேரம் பேசினாங்க 50 கோடி. இப்போ அந்த ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ மேலே கொடுக்கப்பட்ட புகார் என்ன அப்படின்னா, அந்த தாவேகா கட்சியை சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு பெண்ணுக்கு கூட்டு போய் ஜூஸில் வந்து மாத்திரை கலந்து பாலியலாக. ஸ்ரீவைகுண்டத்தில் 2 தாவேகா நிர்வாகி இருக்காங்க. அவங்க 2 பேரும் லோக்கல் நிர்வாகிகள். அவங்க 2 பேரும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து தாவேகாவில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவங்களுக்கு வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காரில் கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போய் ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு எம்எல்ஏ சொல்லி தான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கிறோம்லாம் சொல்லிவிட்டு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்கள வந்து கூல்ட்ரிங்க்ஸில் போதை மாத்திரை மயக்க மாத்திரையை கலந்து கொடுத்து ரேப் பண்ணியிருக்காங்க. ஆமாம். இப்போ இதை கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க அந்த பெண். அவங்களும் தாவேகாக்காரங்க தான். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. கட்சியில் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. மேலே புஷியானந்த் வரைக்கும் பேசியிருக்காங்க, எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. காவல்துறைக்கு போயிருக்காங்க, எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. கவர்னருக்கு போயிட்டாங்க, எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. ஆனால் ஒரு ஆக்ஷன் மட்டும் எடுத்திருக்காங்க. அந்த அம்மாவை கட்சியிலிருந்து தூக்கிட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பாதிக்கப்பட்ட பெண் நீக்கப்பட்டுட்டாங்க, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாங்க. இதில் என்ன முக்கியமானதுன்னா, அந்த எம்எல்ஏ சரவணன் அவர் பேர் தான் அதில் முக்கியமானதாக அடிபடுறது. அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கு தெரிந்தவர்கள் அவர் சொல்லி தான் என்னை வர வச்சாங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. கடைசியில் எம்எல்ஏ சரவணன்ட்டையும் போய் இந்த மாதிரி நடந்ததை சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி என்னை வந்து இவங்க 2 பேரும் பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கங்கிறது. அவர் வந்துட்டு அம்மா உனக்கு நல்ல வேலை வாங்கி தரேன், இது வெளில சொல்லாத, சொன்னீங்கன்னா வேறு நடவடிக்கை எடுக்க வேண்டி வந்துடும், மேலிடத்துல பேசி வாங்கி தரேன் அவரும் மிரட்டி இருக்கிறார். அப்புறம் அவங்க போலீஸ்லாம் புகார் கொடுக்குறாங்க, எல்லாம் புகார் கொடுக்குறாங்க. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசுகிறாரு. இந்த ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ பற்றி கேட்குறாரு, அவர் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. எதுவுமே இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. மாதர் சங்கம் போராடுறாங்க, சட்டமன்றத்தில் கேட்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க விவாத பொருளாக மாறுது ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவினுடைய நடவடிக்கை. ஆனால் அவர் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலை. நடவடிக்கை எடுக்காது கூட பரவாயில்ல, அவர் விசாரணைக்கு கூட உட்படுத்தலை. கூப்பிட்டு கட்சி லெவலில் கூட விசாரிக்கலை. சட்ட நடவடிக்கையெல்லாம் 2வது, கட்சி லெவலில் கூட அவரை கூப்பிட்டு ஒழுங்கு நடவடிக்கை நடந்திருக்குன்னு விசாரிக்கலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் வந்து பாதிக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இதே போல் இன்னொரு பெண்ணும் சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். ஒரு வழக்கறிஞர், ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ். அவங்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வழக்கறிஞர் நியமனம், அதாவது ஒரு ஆட்சியிலேருந்து இன்னொரு ஆட்சி வந்த உடனேயே அரசு வழக்கறிஞராக பல மாவட்ட நீதிமன்றங்களுக்கு போகக்கூடியவங்க, ஹைகோர்ட்டுக்கு போகக்கூடியவங்க, இந்த நீதிபதிகள் இருப்பாங்க இல்லையா, இந்த வழக்கறிஞர்கள், அவங்கள வந்து நியமிப்பாங்க. இந்த வழக்கறிஞர் நியமனத்தில் 5 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் பணம் புரளுது, அதாவது காசு இவ்வளோ கொடுங்க, நான் உங்களை வந்து அரசு வழக்கறிஞராக போட்டுறேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறாங்க கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அம்மாட்ட காசு இல்லை அப்படிங்கிறதுனால வேற ஒரு கட்சிக்காரங்க, திமுகவோ அதிமுகவோ வேற ஏதோ ஒரு கட்சிக்காரங்கள்ட்ட காசை வாங்கிட்டு தாவேகா அரசு கட்சிக்காரங்க போட்டு விட்டாங்க. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஞானசௌந்தரி அவங்கள மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அவங்களுக்கு வந்து அரசு வழக்கறிஞர் பதவி கேட்டிருக்காங்க. காசு கொடுக்க முடியாதுன்றதுனால குஷி மோகன்ராஜ் அப்படின்னு ஒரு மாவட்ட செயலாளர் குஷி படம் பார்த்துட்டு தன்னுடைய பெயரோடு அந்த படத்தில் இன்ஸ்பயர் ஆகி குஷியை தன் பெயரோடு இணைத்து கொண்டார். குஷியாக இருக்கார் குஷி மோகன்ராஜ். அவர் தான் வந்து இந்த பொறுப்பு போடுறதுக்கெல்லாம் அவர் தான் மீட் பண்ணணும். யாராக இருந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் யாராவது அரசு வழக்கறிஞராக மாறணும்னா நீங்கள் மீட் பண்ண வேண்டிய ஆள் குஷி மோகன்ராஜ். ஸோ அவர்கிட்ட இவங்க போயிருக்காங்க. அவர் வந்துட்டு பணம் கொடுத்தா தான் கிடைக்கும், இல்லைனா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, இந்த அம்மாவும் அப்ளைலாம் பண்ணியிருக்கிறாங்க. இவர் வந்து அதுக்குள்ளே பணம் வாங்கிட்டு வேறு கட்சியை சேர்ந்த ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துட்டாரு.
ஆனால் அப்ளை பண்ணவங்களுக்கு யாருக்குமே இன்டர்வியூவே எடுக்காமல் நேரடியாக செலெக்ஷன் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத இந்த அம்மா அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இப்படி பண்ணிட்டாங்க, பெரிய பணத்தை ஆட்டையை போட்டாங்க இவங்க, நம்மளெல்லாம் கட்சிக்காக இருக்கக்கூடிய நம்மளெல்லாம் காலி பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறாங்க. இது நேராக புஷி ஆனந்த் வரை இதுக்கு தொடர்பு இருக்குது. பேப்பர்லலாம் வந்துருச்சு நியூஸ், எல்லா பேப்பர்லையும் போட்டாங்க. ஃபண்ட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, இதுக்கு பேர் தான் பார்ட்டி ஃபண்டு. அப்போ இந்த அம்மா வந்து கட்சிக்குள்ளே சொல்கிறாங்க கட்சி நடவடிக்கை எடுக்கலை. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டிலே வழக்கு போடுறாங்க. இந்த மாதிரி அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் முறைகேடு நடந்திருக்கு, லஞ்சம் எக்கச்சக்கமாக வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கோர்ட்டு கேஸில் வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு கட்டத்தில் அந்த கேஸ் வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு, இதில் குற்றமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு தாவேகா சைடில் பரப்புரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த அம்மா மறுபடியும் விகடனில் பேட்டி கொடுத்துருக்காங்க. அது ஒரு பொய்யான பரப்புரை. அதாவது அந்த கேஸு தள்ளுபடிலாம் பண்ணப்படலை. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னுடைய பர்சனல் அப்ளிகேஷனுக்கு வந்து இன்டர்வியூவே நடக்காததுக்கு கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு இவங்களுக்கு நீங்கள் இன்டர்வியூ நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. மற்றபடி இந்த மொத்தமாக எல்லாருக்கும் லஞ்சம் கொடுத்தாங்க, எல்லாம் லஞ்சம் வாங்கி தான் கொடுத்தாங்கங்கிற கேஸை நீங்கள் தனி பெட்டிஷனாக ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான், தனி பெட்டிஷனாக ஃபைல் பண்ண சொல்லி தான் சொல்லியிருக்காங்களே தவிர அது தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லலை அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. இவங்க என்கிட்ட நான் இந்த கேஸை போட்ட உடனே என்கிட்ட வந்து தாவேகால வந்து பேரம் பேசினாங்கிறதையும் அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. மகிழா கோர்ட்டில் உனக்கு பதவி வாங்கி தரோம், இந்த கேஸை வாபஸ் வாங்கிடு, இது பொய் கேஸுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அந்த ஆடியோவையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், வேணும்னா வெளியிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னைக்கு வந்து ஆடியோ ஒன்று ஸ்ரீவைகுண்ட ஆடியோ, அவர் ஒரு ஆடியோ வச்சுருக்காரு சரவணன், அந்த அம்மா பேசுனதில் சில விஷயம் இருக்குது. இவர் அதுக்கப்புறம் என்ன கட்சிகளில் கூப்பிட்டாங்க 50 கோடி கொடுத்தாங்க திமுகன்னு ஒரு ஆடியோ ஒன்று பேசினா, அது ஒன்று. இப்போ நீங்கள் சொன்னது மகிழா கோர்ட்டு இவங்க ராஜேஸ்வரி அவங்க ஞான சௌந்தரியோட வீடியோ மொத்தம் 3 ஆடியோ இருக்குது. இப்போ அவங்க வந்துட்டு நான் அதை தேவைப்பட்டால் வெளியிடுவேன், இதை இன்னொரு வழக்கும் நான் போட போகிறேன், இதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விகடனில் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இதுலேயும் பார்த்தோம்னா குஷி மோகன்ராஜை கூப்பிட்டு விசாரிக்கல. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் யாருன்னா ஞான சௌந்தரி. நீ கட்சி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி யார் தெரியுங்களா? குஷி மோகன்ராஜ். அவர் தான் நீக்கியிருக்காரு. என் மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா கட்சியில், நான் உன்னை நீக்கிறேன்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர் தான் அவரை நீக்கியிருக்கிறார். அந்த அம்மா அப்புறம் மறுபடியும் மனுவோட வந்து நின்றுட்டு, நான் வந்து ஒரு வழக்கறிஞர் அணியோடைய இணை செயலாளர் பொறுப்பில் இருக்க மாவட்ட இணை செயலாளர், எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்தது முதலமைச்சர் விஜய், அவர் தான் என்னை நீக்கணும், நீ யார் என்னை நீக்கிறதுக்குன்னு அந்த அம்மா வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ யார் குற்றம் சாட்டப்பட்டவரோ அக்யூஸ்ட் யாரோ அவரே நீக்கிறாரு பதவி விட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள. தாவேக்கால ஒரு கல்ச்சராக இருக்குது, அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடு குறித்து, கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய பார்ட்டி ஃபண்டு ஊழல் குறித்து யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்கள தொடர்ச்சியாக நீக்கிட்டே வர்றாங்க. அதாவது இப்போ கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காரு, எனக்கு ஒரு ஏதோ ஒன்று நான் கேட்குறேன் ஹெல்ப்பு, லஞ்சம் கேட்குறாருன்னு வச்சிங்களேன், இவர் லஞ்சம் கேட்குறாருங்க, நீங்கள் தானே சொன்னீங்க லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்கன்னு, விஜய்ன்னு சொல்லுங்கள், விஜய் பேரை சொல்லுங்கள், விஜய் பேரை சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு தான் நான் அவங்க சொல்கிறேன். அதை நம்பி நான் வந்து உங்கள் கட்சி தலைமையிட்ட புஷியானந்திட்ட வந்து நான் சொல்கிறேன், மாவட்ட செயலாளர் லஞ்சம் கேட்குறாருங்க, அவர் என்னன்னு கேளுங்கன்னு சொன்னால், ஓஹோ புகார் கொடுக்குற அளவுக்கு நீ வந்துட்டியா, உன்னை நீக்கிற கட்சி விட்டு. இப்போ சமீபத்தில் நான் ஒன்று கேள்விப்பட்டேன் நேரடியாக, அது கூட பரவாயில்ல, பாலியல் புகார் கொடுக்குறாங்க பெண்கள், அதுக்கும் இதே தான். இப்போ சமீபத்தில் இங்கே திருவண்ணாமலை ராணிப்பேட்டை நினைக்கிறேன், ராணிப்பேட்டையில் வந்து அவங்க பேர் வந்து ராணிப்பேட்டையினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மோகன். அவர் விஜய் மோகன். ஆமாம், அவர் விஜய் மோகன், குஷி, அப்புறம் வந்து ஜெகா விஜய், எல்லாம் ஒரே விஜயா இருக்குது. இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணு. அவங்க வந்து இவங்க ஃபோன் பண்ணி மகளிர் அணியில் ஏதோ ஒரு போஸ்டிங் கேட்டிருக்காங்க, ஏதோ போட்டுவிடுங்கண்ணே அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படியா, நம்பர் நீயா வசமாக வந்து மாட்டிட்டியான்னு சொல்லி நம்பரை வச்சுக்கிட்டு தினம் மெசேஜ் அனுப்புறது. அப்புறம் வந்து நீ வந்து இப்படி வீடியோ போடணும், அப்படி வீடியோ போடு, வீடியோ கால்லவா அப்படின்னு சொல்லி அதை எதையும் பண்ணி நிறைய வீடியோ வேறு எடுத்துட்டான். ஆபாசமாக அவர் நிறைய வீடியோ வந்து அவங்கள எடுத்திருக்காரு. அதை வைத்து அவங்கள வந்து தொடர்ச்சியாக மிரட்டிட்டு இருக்காரு. ரெக்கார்ட் பண்ணி வச்சார் எல்லா வீடியோத்தையும், பத்திரமா எடுத்து ஒரு ஃபோன் வச்சிருக்காங்க. இந்த அம்மா கமிஷனர் ஆஃபீஸில் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த வீடியோலாம் டெலிட் பண்ணணும், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான். இந்த அம்மாவே தாவேக்கா தான், அந்த பொண்ணே தாவேக்கா தான், கட்சிக்காக தான் வந்திருக்கு, மகளிர் அணியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த அம்மா மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருவாங்களோ அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமே. ஆமாம், ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்ரீவைகுண்டத்தில் பேசின பெண் மேலே தான் நடவடிக்கை மேலே நடவடிக்கை. ஆமாம், இங்கேயும் பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த புகாரில் தாவேக்கா என்ன செய்ய போகுதுன்னு நம்ம கடந்த கால ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா இந்த பெண் தான் நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களோட கட்சியினுடைய கல்ச்சராகவே பார்த்தோம்னா
யாராவது ஒருத்தவங்க கட்சியில் நடக்கிற அநீதியையோ அல்லது கட்சியில் நடக்கக்கூடிய லஞ்சம், ஊழல் அல்லது பாலியல் புகார், இப்படி மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் ஓவராக ஆட்டம் போடுறாங்க, இது நம்ம கட்சிக்கிட்ட போய் சொன்னோம்னா நமக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க போனாங்கன்னா, அப்படி தயவு செஞ்சு யாரும் வந்துடாதீங்க. வந்தால் உங்களை நாங்கள் பதவி விட்டு தூக்கிடுவோம். ஆமாம், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் அவங்க வைக்கிறதா சட்டம். அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், வீடியோ கேட்பான், ஆடியோ கேட்பான், உன்னை வந்து வர சொல்லுவான், என்ன வேணாலும் செய்வான். நீ எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணணும். நீ வந்து மீறி யாராவது ஃபைட் பண்ணீங்கன்னா டிஸ்மிஸ். பெண்கள் பாதுகாப்பு லட்சணம் அப்படி பல்லளிக்கிற மாதிரி இருக்கு. இவர் தான் சொன்னார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு உங்கள் கட்சி பெண்கள், உன் கட்சிக்காரன் தப்பு பண்ணுறான், பாலியலாக சுரண்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, லஞ்சம் வாங்குறான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, பார்ட்டி ஃபண்டு வாங்குறான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த பெண்கள் எல்லாத்தையும் காலி பண்ணுறாங்க. ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏவும் விஜய் மோகனும் அவங்க அந்த கட்சியில் அந்த பதவியிலேயே தொடர்ந்தா இருக்கிற மாவட்ட செயலாளர்லாம் என்ன நினைப்பான்? ஓஹோ, என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், நம்ம வச்சது தான் ராஜ்யம். அப்போ பெண்களுக்கு அந்த கட்சியில் என்ன பாதுகாப்பு இருக்கும்? ஏதோ ஒரு பெண்கள் இருக்கிறாங்க, சரி நம்ம எம்எல்ஏ தானே, நம்ம மாவட்ட செயலாளர் தானே, நம்ம ஏதாவது ஒன்று போய் கேட்போமே, நம்மளும் ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கிறோம், நமக்கு ஏதாவது ஒரு நகர செயலாளர் அல்லது ஒரு கிளை செயலாளர் ஏதோ ஒரு பதவி கேட்கலாம், இல்லை நம்ம பையனுக்கு ஏதாவது தம்பிக்கு வேலை வாங்கி தரலாம், இல்லை ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாருன்னு போனாக்கா அவங்க என்ன பண்ணாலும் அவங்க அதை வெளியில் சொல்லக்கூடாது. இந்த கல்ச்சரை தான் தாவேக்கா உருவாக்கிட்டு. ஆனால் மக்கள்கிட்ட ஒரு பெரிய பிம்பமாக காமிக்கிறது பார்த்தீங்களா, நாங்கள் சிங்கப்பெண் திட்டத்தை கொண்டு வந்துட்டோம், யூனிஃபார்ம் புதுசாக கொண்டு வந்துட்டோம், அப்படியே இனிமேல் வந்து எல்லாமே மாறப்போகுது. இந்த கதைலாம் வந்து ஒன்லி ஃபார் ரீல்ஸுக்கு ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டு உள்ள கட்சிக்குள்ளே நடக்கிற மிக மோசமான ஒரு கல்ட் என்ன அப்படின்னா, பெண்கள் ஆபாசமாக சுரண்டப்படுகிறார்கள், அதை எதிர்த்து கேட்கக்கூடிய பெண்களின் மீது ஆக்ஷன் எடுக்கப்படுது. இந்த ஆபாச சுரண்டலில் ஈடுபடக்கூடிய நபர்கள், கட்சி பொறுப்பாளர்கள் மீது எந்த ஆக்ஷன் எடுக்காம ரொம்ப சுதந்திரமாக சுற்றுவாங்க. அப்போ இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சியாக மாறும்? ஆனால் நியூஸில் என்ன வரும்னு பாருங்க, விஜய் அமைச்சர்களெல்லாம் உட்கார வச்சு யாராவது லஞ்சம் வாங்கினீங்க, யாராவது தப்பு பண்ணீங்கன்னு தெரிஞ்சுதே ஒரே நொடியில் தூக்கி போட்டு. விஜய்க்கு காலையில் நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது அவருக்கே ஷாக்காக இருக்கும், நம்ம இப்படியெல்லாம் பேசவே இல்லையே அப்படின்னா, நம்ம இப்படியெல்லாம் பேசவே இல்லையே, எதுக்கு டிவியில் இப்படிலாம் போடுறாங்க, சரி ஓகே ரைட்டு. பக்கத்தில் கில்லி சாரத்தை உட்காந்துருப்பாரு, இதை பேசும்போதே பக்கத்தில் கில்லி சாரத்தை உட்காந்துருப்பாரு, சிவகங்கை எம்எல்ஏ உட்காந்துருப்பாரு, எல்லாரும் இருப்பாங்க, எல்லாத்தையும் கூட வச்சுக்கிட்டு. ஆனால் அவர் அப்படி ஒரு டைலாக் பேசினார்னு கூச்சமே இல்லாமல் ஊடகங்கள் செய்தி வேறு வெளியிடுவாங்க. இது நினச்சா தான் நமக்கு வெக்கமாக இருக்குது. இது வந்து உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு கட்சி ரீதியான நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து தேவை. அப்படி கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மேல்மட்டத்திலேருந்து கீழ்மட்ட பொறுப்பாளர்கள் வரைக்கும் பெண்களை எப்படி வேணாலும் சுரண்டலாம், கட்சி நம்மளை அனுமதிக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் எல்லாத்துலேயுமே ஆடியோ ஆதாரங்கள், வீடியோ ஆதாரங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி ராணிப்பேட்டையில் அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, மகளிரணி பொறுப்புக்கு வேணும்னு, அந்த பெண் குறிப்பிட்ட நபர் மேலே சொல்கிறாங்க, அவருடைய ஃபோனை வாங்கி பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவர் குற்றவாளியா இல்லையா அப்படின்னு. அவர் டெலிட்டே பண்ணியிருந்தாலும், ஃபோனை உடைச்சிருந்தா ஒன்றும் பண்ண முடியாது, டெலிட்டே பண்ணியிருந்தாலும் அதை வாங்கி பார்த்தா நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது அதே போல் தான் வந்து இந்த இவங்க சொல்லக்கூடிய ஆடியோவும், மகிழா கோர்ட்டுக்கு வந்து நான் வந்து ராஜேஸ்வரி சொல்லக்கூடிய ஒரு ஆடியோவும், அதுவும் சரி. ஸ்ரீவகைன்ற விஷயத்தில் சில ஆடியோ ஆதாரங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி வெளியாக இருக்கக்கூடிய ஆடியோ ஆதாரங்கள் இருக்குது. இப்போ 4 ஆடியோ ஆதாரங்கள் தாவேக்கா கட்சிக்குள்ளே பெண்களுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறத வந்து வெளியே சொல்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து கட்சி நடவடிக்கை எடுக்குமா, இல்லை காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும்.